வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். அதாவது நம்ம ஊரு சினிமா எப்படி வெறும் பொழுதுபோக்கை தாண்டி சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி தான் இந்த அலசல்ல நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். சரி, எடுத்த உடனே விஷயத்துக்கு வருவோம். சமீபத்துல நடந்த 70வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவுல இந்திய குடியரசுத் தலைவர் சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். நமது திரைப்படங்கள் நமது சமூகத்தின் கலை உணர்வை பிரதிபலிக்கின்றன அப்படின்னு அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. நம்ம சினிமாக்கள் எப்படி நம்ம சமூகத்தோட கண்ணாடியா இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல இந்த 70வது தேசிய திரைப்பட விருதுகளை எடுத்துக்கலாம். இது சாதாரணமான ஒரு விழா கிடையாது. இந்திய சினிமாவிலேயே கதை சொல்றதுக்கும் சிறந்த கலைப்படைப்புக்கும் கிடைக்கிற மிக உயர்ந்த அங்கீகாரம் இது. இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுகோல் இருந்து தான் நம்ம சினிமாவோட சிறப்புகளை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த தேசிய விருதுகளோட பிரம்மாண்டத்தை நம்ம தெரிஞ்சுக்க முக்கியமான சில விருதுகளை மட்டும் டக்குன்னு பார்ப்போம். சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதை மலையாள படமான ஆட்டம் தட்டி தூக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய சினிமாவின் ஆகச்சிறந்த கௌரவமான தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது நம்ம பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விருதுகள் தான் ஒரு தரமான சினிமாவுக்கான அடையாளத்தை உருவாக்குது. இப்போ இதுல உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் தேசிய அளவிலான பெரிய விருதுகள் இருந்தாலும் ஒரு படம் எப்படி நேரடியாக மக்களோட மனசை தொடுது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை நித்யா மேனன் வாங்கியிருக்காங்க. எந்த படத்துக்காக? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திருச்சிற்றம்பலம் படத்துக்காக. விருதுகளுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிய இந்த படம் எப்படி நிரப்புச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. திருச்சிற்றம்பலம் படத்தோட கதைய நாம ஈஸியா புரிஞ்சுக்க தனுஷ் நடிச்ச அந்த பழம் கேரக்டரோட இந்த ஒரு வசனமே போதும். சிம்பிளான லைஃப், பெருசா டிராமா எதுவும் இல்ல. கேட்கறதுக்கே ரொம்ப யதார்த்தமா இருக்குல்ல. உடைந்த குடும்ப உறவுகள், ஒரு சாதாரண பையனோட அன்றாட போராட்டங்கள், இப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில பழம் வாழ்க்கையில இருக்கிற அந்த இருட்டெல்லாம் தன்னோட வெளிச்சத்தால நிரப்புற ஒரு தேவதை தான் சோபன கேரக்டர். நித்யா மேனன் இந்த ரோல்ல நடிச்சாங்கன்னு சொல்றதை விட அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட அந்த சிரிச்ச முகம், அந்த துருதுருப்பான பேச்சு, இது எல்லாமே சேர்ந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துச்சு. இதுக்காக தாங்க தேசிய விருதே அவங்கள தேடி வந்திருக்கு. இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸோட நடிப்பு ஸ்டைலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் தனுஷ் தன்னோட வலியை வெளியில காட்டாம ரொம்ப கம்மியா பேசி தன்னோட உடல் மொழியாலேயே மௌனமா நடிச்சிருப்பார். ஆனா இன்னொரு பக்கம் நித்யா மேனன் ரொம்ப வெளிப்படையா தன்னோட அழகான சிரிப்பால ஸ்கிரீனையே ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு துருவங்களுக்கு நடுவுல இருந்த அந்த கெமிஸ்ட்ரி தான் படத்தோட மிகப்பெரிய பலமே. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த விமர்சனம் இயக்குனர் மித்ரன் ஜவோஹரோட திறமையே ரொம்ப சரியா சுட்டி காட்டுது. அதாவது பக்கத்து வீட்டு பையன், சின்ன வயசு தோழி, கண்டிப்பான அப்பா, இப்படி நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட சாதாரணமான விஷயங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட போர் அடிக்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுத்ததுதான் இயக்குனரோட மாபெரும் வெற்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த படமும் வெறும் நடிப்புக்காகவும் கதைக்காகவும் மட்டும் கொண்டாடப்படல. மியூசிக், டான்ஸ் இதுலயும் ஒரு பெரிய மேஜிக் பண்ணிருக்கு. மேகம் கருக்காதா பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ண ஜானி மாஸ்டர் மற்றும் சதீஷ் கிருஷ்ணனுக்கு சிறந்த நடன அமைப்பாளருக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு. அந்த பாட்டோட துள்ளலும் டான்ஸ் மூவ்மெண்ட்ஸும் படத்துக்கு எவ்வளவு பெரிய பலம்னு நமக்கே நல்லா தெரியும் இல்லையா? சரி, இப்போ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். திருச்சிற்றம்பலம் படத்துல நம்ம பார்த்த அந்த எமோஷனலான விஷயங்கள் அப்படியே ஒரு கிராமத்து பின்னணியில சமகால சமூக கருத்துக்களா எப்படி மாறுது அப்படிங்கிறத சமீபத்துல ரிலீஸ் ஆன தாய்க்கழுவி படம் மூலமா நம்ம ஆழமா பார்க்க போறோம். வாங்க அதுக்குள்ள போலாம். 160 இந்த நம்பரை பார்த்ததும் நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படலாம். இது வெறும் நம்பர் இல்லைங்க, 160 சவரன் தங்கம். மரண படுக்கையில இருக்கிற ஒரு கிராமத்து பாட்டி கிட்ட 160 சவரன் தங்கம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற நியூஸ் அவங்களோட பசங்களை எப்படிப்பட்ட ஒரு பேராசைக்கும் நகைச்சுவையான போராட்டங்களுக்கும் தள்ளுது அப்படிங்கிறது தான் இந்த தாய்க்கிழவி படத்தோட சுவாரஸ்யமான கதைக்களம். இந்த படத்துல பவுனுதாயி அப்படிங்கிற கேரக்டர்ல ராதிகா சரத்குமார் உண்மையிலே ஒரு பெரிய மாஸ் காட்டியிருப்பாங்க. வட்டிக்கு விட்டு அந்த ஊரையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான பாட்டி. ஆனா அந்த திமிரான தோற்றத்துக்கு பின்னால பெண்களோட வலிமையையும் அவங்களோட அதிகாரத்தையும் எவ்வளவு சூப்பரா வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத படம் பார்த்தவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுல ரொம்பவே ஜாலியான இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த படத்துல வர்ற மூத்த மகன் ஒரு தீவிரமான கமலஹாசன் ரசிகர். இதை வச்சுக்கிட்டு படத்துல வர்ற பல சிச்சுவேஷனுக்கு கமலஹாசனோட எவர்கிரீன் பாட்டுகளை பேக்ரவுண்டா யூஸ் பண்ணி தியேட்டரையே சிரிக்க வச்சிருப்பார் இயக்குனர். இது படத்தோட சீரியஸ்னஸை குறைச்சு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு.
தினமலர் நாளிதழோட விமர்சனம் இந்த படத்தை தங்க சிந்தனை அப்படின்னு ரொம்பவே சரியா பாராட்டியிருக்கு. நம்ம அலசலோட ஆரம்பத்துல சினிமாங்கிறது சமூகத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு பேசணும், ஞாபகம் இருக்கா? அது இந்த விமர்சனம் மூலமா 100% உண்மையாகுது. மேலோட்டமா பார்க்க இது ஒரு காமெடி படம் மாதிரி தெரிஞ்சாலும் இதோட மைய கருத்து உண்மையிலே ஒரு தங்கமான சிந்தனை தாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் சுயமா ஒரு தொழில் கத்துக்கிட்டு சம்பாதிக்கணும், எதிர்காலத்துக்காக சேமிக்கணும், கொடுமையான திருமண வாழ்க்கையில சிக்கி தவிக்காம தைரியமா முடிவெடுக்கணும், தேவைப்பட்ட மறுமணம் செஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட மிக ஆழமான முற்போக்கான கருத்துக்களை ஒரு செமையான கமர்ஷியல் காமெடி படம் மூலமா பார்வையாளர்களுக்கு எந்த ஒரு போர் அடிக்காமலும் கடத்திருக்காங்க. இது ஒரு ரியல் கேம் சேஞ்சர். இறுதியா தேசிய விருதுகள்ல ஆரம்பிச்சு நம்ம ஊர் தியேட்டர்கள்ல ஓடுற கமர்ஷியல் படங்கள் வரைக்கும் நாம ஒரு பெரிய ரவுண்ட்ஸ் வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை வாய்விட்டு சிரிக்க வச்ச திரைப்படங்கள் இது போல என்னென்ன பவர்ஃபுல்லான சமூக கருத்துக்களை தங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்குன்னு நீங்க எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இனிமேல் படம் பார்க்கும்போது அந்த தங்கச் சிந்தனையை தேடுங்க. மறுபடியும் ஒரு அட்டகாசமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.